தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் காலை 8:14 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒரு முன்னோர்கள் சொல்லிய ஒரு முத்தான வாக்கியம். இப்போ நம்ம முருகா அப்படிங்கிறது ஒரு மந்திரம். ஓம் என்பது ஓரெழுத்து மந்திரம், ராமா என்பது ஈரெழுத்து மந்திரம், முருகா என்பது 3 எழுத்து மந்திரம். அதே போல நம்ம நமச்சிவாயன்னு சொல்றோம், பஞ்சாட்சரம்லாம் சொல்றோம். இப்படி சொல்றோம்ல, இந்த மந்திரத்துக்கு என்ன? மனதின் திறம்தான் மந்திரம். மனமது செமையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படிங்கிறான். ஒரு முறை முருகன் பேரை உச்சரித்தாலே பலன் கிடைக்குமா? இதை பத்தி சொல்ற போது எது அமைதியை உண்டாக்குனா என்ன நடக்கும்ங்கிறத பத்தி ஒரு அருமையான குறிப்பு எழுதியிருக்காங்க. வார்த்தைகள் அமைதியை உண்டாக்கினால் அதற்கு பெயர் மந்திரம். நம்ம சொல்ற உச்சரிப்பு இருக்குல்ல, அதை அமைதியா இருந்து மனதுக்குள்ளேயே சொல்லிக்கணும். முருகா 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 முருகான்னு 1008 தரம் சொல்லலாம். கந்தா கந்தா கந்தான்னு 1008 தரம் சொல்லலாம். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லலாம். நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம், நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும், இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள், இனிய வாழ்க்கை சேரும் கண்டுகொள்ளுங்கள்னு ஒரு பாட்டு. சிவாய நமன்னு சொல்லலாம். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம்னா அவை பாட்டி. ஆகையினாலே நம்ம சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய திருநாமத்தை மெதுவா மனசுக்குள்ள சொல்லிக்கணும். மனதின் திறமறிந்து சொல்லணும். மனதுக்குள்ள சொல்றதுதான் மந்திரம்ங்கிறதான். வார்த்தைகள் அமைதியை உண்டாக்கினால் அதற்கு பெயர் மந்திரம். செயல்கள் அமைதியை உண்டாக்கினால் அதற்கு பெயர் தந்திரம். அது மாதிரி ஓசை அமைதியை உண்டாக்கினால் அதற்கு பெயர் இசை. அமைதியா இருந்து ஓசைப்படுத்தி ஓசையை கொண்டு வந்தோம்னா அதற்கு பெயர் இசை அப்படிங்கிறது. பார்வை அமைதியை உண்டாக்கினால் அதற்கு பெயர் தரிசனம். சிலருடைய பார்வை தீட்சண்யமான பார்வையா இருக்கும். இறைவனுடைய பார்வை நம்ம மேல பதிவானுங்கிறான். குரு பார்க்க கோடி நன்மைங்கிறான். அப்படி தெய்வ உருவங்களை பார்க்கிற பொழுது அந்த பார்வை நம்ம அப்படியே மனசுல அமைதியை உண்டாக்குது. அப்படியே கையெடுத்து கும்பிடுறோம், கன்னத்துல போட்டுக்கிறோம். அதை நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒருநிலைப்படுத்திக்கிறான். அதுக்கு காரணம், பார்வை அமைதியை உண்டாக்கினால் அதற்கு பெயர் தரிசனம். அமரும் நிலை அமைதியை உண்டாக்கினால் அதற்கு பெயர் யோகா. மனம் அமைதியை உண்டாக்கினால் அதற்கு பெயர் தியானம். அதே நேரத்தில் சுவாசம் அமைதியை உண்டாக்கினால் வாசி. வாசி என்று எண்ணி சுவாசிக்கும் வாசிக்குள் பூசிக்கும் தெய்வம் தான் புதைந்து மறைந்ததடி. பூசிக்கும் தெய்வத்தை புரிந்து மதித்தோர்க்கு நாசிக்குள் இன்பம் நடக்கும்படி மலர்வழியே. மூச்சுக்காற்றுக்கு பெயர் வாசி. வாசியை திருப்பி போட்டா சிவா. ஆகையினாலே வாசி என்று எண்ணி சுவாசிக்கும் வாசிக்குள் பூசிக்கும் தெய்வம் தான் புதைந்து மறைந்ததடின்னு நான் இந்த சித்தர்கள் பாடல்கள் மாதிரி ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னாடி கல்லூரியில் படித்த காலத்தில் எழுதின பாட்டு இந்த பாட்டு. வாசின்னு சொல்லுவோம். வாசியை திருப்பினா சிவான்னு வரும். வாசி என்றால் மூச்சு, மூச்சு பயிற்சி. ஆகையினாலே சுவாசம் அமைதியை உண்டாக்கினால் அதற்கு பெயர் வாசியோகம். ஒரே ஒருவர் மட்டும் அமைதியை உண்டாக்கினால் என்ன? ஒரே ஒருவர் மட்டும் அமைதியை உண்டாக்கினால் அவருக்கு பெயர் தான் குரு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக குருவருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். உறவினர்கள் வருகையால் உள்ளம் மகிழும் நாள். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். ஊர் மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கலாம். பணவரவு திருப்தி தரும். ரிஷபராசி நேயர்களே, சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பது யோகம்தான். சேமிப்பு உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும், வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும், விரயத்திற்கேற்ற வருமானம் உண்டு. வீடு வாங்குவது அல்லது சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூசித்தும் இறை நாமத்தை வாசித்தும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். பக்கபலமாக இருப்பவர்கள் விலகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். என்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. கடகராசி நேயர்களே, விரையாதிபதி புதன் ராசியில் இருப்பதனாலே விரயங்கள் அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையும். பணவரவில் தாமதங்களும் தடைகளும் வரலாம். தொழிலுக்காக எடுத்த முயற்சிகளை குறுக்கீடுகள் உண்டு. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உறவினர்கள் உங்களுக்கு உதவுவதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். கவனம் தேவை.
சிம்மராசி நேயர்களே, செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். வாங்கிய இடத்தை விற்றாலும் புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டு. தொழில் வளர்ச்சிக்கு புதியவர்கள் கூட்டாளியாக இணைவர். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வர். அவர்கள் பாராட்டு மலையில் அணையக்கூடிய சூழல் உண்டு. இன்று இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, 10லே குரு, பதவி மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், வாகன மாற்றம் என்று பல மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலும் இருக்கும், நிர்பந்தத்தின் காரணமாகவும் இருக்கலாம். என்ன இருந்தாலும் விரையாதிபதி சூரியன் 10ல் இருப்பதால் நடக்கும் தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்க முயற்சிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து வேறு இடத்திற்கு செல்லலாமா என்று சிந்திப்பார். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருப்பதனாலே இன்று ஞாயிற்றுக்கிழமை சோமாஸ்கந்தரை வணங்குவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் நாள். பாராட்டு மலையில் நனைவீர்கள். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர ஒத்துழைப்பு செய்வார்கள். தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறலாம். வரன்கள் வாயில் தேடி வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்கி மகிழ்ச்சி காணுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூட்டு தொழிலில் மாற்றம் ஏற்படுகின்ற நாள். தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். கூடுதல் லாபம் வருவதற்கான அறிகுறிகள் இன்று தென்படுகின்றன. சுக்கிர பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தீர்களோ அதை செய்ய இயலும். அது மட்டுமல்ல, நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். வியாபாரத்திலே கொடிகட்டி பறக்கக்கூடிய நாள், அதாவது வியாபாரம் வெற்றி நடைபெறுகின்ற நாள் என்று சொல்லலாம். இந்த நாள் நல்ல நாள். தனுசு நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். 3ல் ராகு இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். உடன்பிறப்புகள், உங்களை விட்டு விலகியவர்கள் மீண்டும் வந்து இணைந்து செயல்படுவர். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். கையெழுத்திட்டு மகிழும் இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். மன அமைதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்காது. என்ன இருந்தாலும் உங்களுக்கு விரயம் அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாகவே இருக்கலாம். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடியும் அதிகரிக்கும். இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவார்கள். 2லே சனி இருக்கின்றார். இயக்கம் அவ்வளவு வலிமை இல்லாமல் வக்கரமாக இருப்பதனாலே நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். குடும்ப பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது நல்லது. என்ன இருந்தாலும் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனியின் ஆதிக்கம். ராகுவும் இருக்கின்றார். பயணங்கள் பலன் தரும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். புதிதாக கட்டிய வீட்டில் குடியேறலாமா, இல்லை பழைய இடத்திலேயே இருக்கலாமா என்ற சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் குரு. பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமாக உதிரி வருமானம் வரும் யோகம் கூட உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குரு இருக்கின்றார். எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் மூட்டு வலி, முழங்கால் வலிகள் வரலாம். அதே நேரத்தில் தாய்வழி ஆதரவு குறையும். பெற்றோர்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையலாம். விரயங்கள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். திடீரென வாகனங்கள் பழுதாகி அதன் வழியாக மிகப்பெரிய அளவுக்கு விரயங்கள் வரலாம். கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.